சரி, இப்ப நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ல பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மருந்துகள் சொல்லிக் குடுத்தோம்? இந்த மாரி இப்ப நீங்க மத்த ஃபோட்டோஸ் நம்ம வாரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்க்கான இருக்கிற மத்த ஃபோட்டோஸ் காமிக்கிறோம். ஸோ நீங்க அத பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு அந்த நோயுடைய தாக்கம், இன்டென்சிட்டி இருக்கு. ஸோ அது ஆரம்ப காலகட்டத்திலேயே டயட் ஃபாலோ பண்ணாம, கால்கள்ல ஓட்டையாக புண்கள் துளைத்து கொண்டு வருவதும், கால்களுடைய நிறம் கருப்பு நிறமாக மாறிக்கொண்டு போவதும், அவங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகள கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த வாரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இந்த வாரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்பு சுருள் பிரச்சனை இருந்தாலே பெயின், அந்த பெயின் வந்து கொஞ்ச நேரம் நின்னோடனே கால்லாம் அப்படியே கிடுகிடுன்னு ஊசி மாதிரி குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நிக்க முடியாது, ஷூ போட்டுட்டு வேலை செய்ய முடியாது. மெயினா நிறைய கம்பெனில வேலை செய்யறவங்க, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட் பண்றவங்க, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் ஒர்க்ல இருக்கவங்க எல்லாம். ஸோ அப்ப அவங்க அந்த வேலையை விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு